செல்லக்குட்டி, உன்னைய வச்சுன்னு ஆட போற திருவிழாடல வேடிக்கை பார். மகேஷ், ரவதி, வாங்க. கணேஷ், கணேஷ் சார் வாங்க வாங்க, உள்ள வாங்க. முதல்ல நீங்க எல்லாரும் வெளியில வாங்க. உங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க வெளியில. வாங்க கணேஷ். பாருங்க உங்களுக்காக யார் காத்துட்டு இருக்கான்னு. என் பைக்கு. என் பைக்கு. ரொம்ப சந்தோஷம். என் பைக்கு தான். என் பைக்கு தான். என்னால நம்பவே முடியல. தொலைஞ்சு போன என் பைக்கை திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க. எப்படி எப்படி சார் இதெல்லாம்? ஆமாங்க, போலீஸ்ல சொல்லியும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இந்த கணேஷ் நினைச்சா எதையும் கண்டுபிடிச்சிருவான். தம்பி, உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தம்பி. பைக் திருடினவங்க இந்நேரம் பைக்கை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு வித்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க என்னடா பைக் எந்த சேதாரமும் இல்லாம புத்தம் புதுசா கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. தம்பி முதல்ல உள்ள வாங்க தம்பி. வாங்க கணேஷ். வாங்க கணேஷ். உள்ள வாங்க. வாங்க தம்பி வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் உட்காருங்க. இருக்கட்டும் சார். சார், இந்த பைக்கை எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரேவதி, நீங்க சுமங்கலி பூஜைக்காக அன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஆட்டோல வந்து பைக் இன்னும் கிடைக்கலன்னு சொன்னீங்களே, அப்போத்துல இருந்து உங்க ஃப்ரெண்டு சரண்யா என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டா. எப்பாடு பட்டாவது ரேவதி ஹஸ்பண்டோட பைக்கை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஓயாம என்கிட்ட மந்திரம் ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டே இருந்தா. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச பசங்கிட்ட இந்த விவரத்தை சொன்னேன். அடுத்த அரை மணி நேரத்துல அந்த பைக்கை என் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினானுங்க. அதை நான் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டினேன். அவ்வளவுதான். நீங்க சிம்பிளா சொல்றீங்க. ஆனா இந்த பைக்கை நான் தொலைச்சிட்டு பட்ட பாடு இருக்கே. ஐயோ மா, போலீஸ் கிட்ட போனா இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டு பைக்கை மறந்துடுன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கேட்காமயே என் பைக்கை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்களே. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆடா, நன்றிலாம் எதுக்கு பிரதர்? எப்போ இதே மாதிரி என் மேல அன்பா இருந்தாலே போதும். என்னங்க, இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளுங்க. காணாம போயிருந்த நம்ம மாப்பிள்ளையோட பைக்கு இந்த கணேஷ் தம்பியால திரும்ப கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நந்தினிய பத்தியும் தகவல் கிடைச்சிருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு மட்டுமா சந்தோஷம்? நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த சந்தோஷத்தோடவே இன்னொரு சந்தோஷமான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன். சிட்ஃபண்ட் ஆரம்பிக்க சொல்லி நீங்க சொன்ன ஐடியாவை நான் எல்லார்கிட்டயும் சொல்லி சம்மதம் வாங்கிட்டேன். ஆ, அதனால உடனே எடுத்த பாருங்க, கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். ஆமா தம்பி, உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம நாங்க கொஞ்சம் தயங்கணும். இப்போ எங்களுக்கு உங்க மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு. தயவு செஞ்சு ஒரு நல்ல நாளா பார்த்து கம்பெனி ஆரம்பிச்சு அவங்க 2 பேர் வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல வழியா காட்டுங்க. சொல்லிட்டீங்களே, இனி ரேவதிய எம்டி ஆக்குறதா என்னோட எய்மே. அதனால இந்த செகண்ட் ஆபீஸ்க்கான இடத்த பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து கம்பெனி ஆரம்பிச்சிருவோம். சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு ஆமா வந்துறேன். ஆமா ஆமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் நான் சாவகாசமா வந்து விருந்தே சாப்பிட்டு போறேன். அப்ப நான் வரேம்மா. சார் நான் வரேன் சார். வாங்க வரேங்க, வரேன் ரேவதி சார். மகேஷ் சார், சாவியை பிடிங்க, பத்திரம். வரேன் சார்.
வாங்க வாங்க. என்ன சுந்தர், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற? என்ன விடு. எனக்கு எனக்கு Welcome to our matrimonial site. We get the alliances and arrange for the meetings. So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா, அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. ஃபன்னி கேர்ள். செத்தடா நீ. மச்சான் செட் ஆகாது மச்சான். அம்மா சொந்த ஊர் இதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில. Of course I know cooking. 36 வயசாச்சு. இனிமே எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்ட அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? www. டேய், உங்கள்ட்ட நான் என்னடா பேசணும்? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? உங்க மாமனார் வீட்டுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன அத நீ கேட்டா நீயும் அவ்வளவு சந்தோஷப்படுவ. என்ன ஃப்ராட் தரம் பண்ணி அவங்கள நீ ஏமாத்தினியோ? என்னங்க என்னங்க இதெல்லாம்? நீ சுமார் மாலதி. இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரேவதி இருக்கிற படத்தை புடுங்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஃப்ராட் தரமா பண்ணிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ ஐயோ. நான் நல்ல மனசோட ரவுடிங்க கால்ல விழுந்து மகேஷோட காணாம போன பைக்கை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அவங்க கையில ஒப்படைச்சிட்டு வரேன். அத போய் நீ வாய்க்கு சாம பிராடுதன்னு சொல்றியாப்பா? என்னது? பைக்கை நீ கண்டுபிடிச்சு கொடுத்தியா? டேய், நீ தானே அந்த பைக்கை திருட சொல்லியிருப்ப. என்னங்க இத பாருங்க, நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. இல்ல வாங்க மாலதி, போலாம். வாங்க. இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்காம நம்ம வீட்டுக்கு போக கூடாது. ஏங்க நீங்க எதுக்குங்க கோவப்படுறீங்க? நம்ம வெளிய பார்த்துட்டு போவோம் வாங்க. விடு. ஏங்க சொன்னா கேளுங்க. விடுங்க சிஸ்டர். சுந்தர் என்ன பண்ணிட போறான்? சும்மா உதார் விடுறான். உதாரணம் டேய், இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அப்புறம் வாயில வந்த ரத்தம் உடம்பு பூரா வந்துரும். நான் செஞ்ச நல்லது சொன்னதுக்கு இப்படி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டியப்பா. இது நியாயமா சுந்தர்? டேய், என்ன நல்லது செஞ்சியா? இது என்ன நம்ப சொல்றியா? டேய், உன்னோட ஃப்ராட் தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா ஓடி போயிடு. இதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து புடவை கொடுக்குறேன், காணாம போட பைக்கை கொண்டாந்து கொடுக்குறேன்னு டிராமா போட்ட அப்புறம் முதுகு தோலை உரிச்சிருவேன். என்னப்பா, உங்க வீட்டுல என்னை எல்லாரும் நல்லவன் நம்புறாங்க, ஆனா நீ மட்டும் நம்ப மாட்டியப்பா. தயவுசெய்து என்னை நம்பு சுந்தரு. உன் காலான ஏய், வரும்பா. ஓடி போயிடுறா, இல்லனா இந்த இடத்துல உன்னை கொன்னுடுவேன். எனக்கு நீங்க வாங்க. ஐயோ வாங்க வாங்க. ஏய், இதுதான் நான் உன்னை பார்க்கற கடைசி தடவையா இருக்கணும். திரும்ப ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு வந்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏய், என்னடா ஆடுற? ஐயோ, மரியாதை எங்கிருந்து போயிடுறா. என்னங்க வாங்க. நீ விடு என்ன. பேசாம வாங்க வாங்க. டாக்டர். எஸ். பார்க்கலாமா? சாரி சார், இன்னும் அவங்க கண் முழிக்கல. இல்ல, நான் டிஸ்டர்ப் பண்ணல, பார்க்கணும். ஓகே, டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. ஓகே. தேங்க்யூ டாக்டர். நந்தினி, நந்தினி.
நந்தினி நந்தினி Are you all right? You're all right. You're all right. என் கூட இருக்க. You'll be all right. உனக்கு ஒண்ணும் இல்ல. என் கூட இருக்க. ஆண்டவா. நந்தினி விஸ்வா, Welcome to our matrimonial site. We get the alliances and arrange for the meetings. So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. ஃபன்னி கேர்ள். செத்தடா நீ. மச்சான் செட் ஆகாது மச்சான். அம்மா சொந்த ஊர் எதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில. Of course I know cooking. 36 வயசாச்சு. இனிமே எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்ட அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? www. உங்களை நான் பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலங்க. எதிரில வந்து கார்ல அடிபட்டு என் உயிரை போயிடுச்சுன்னு நினைச்சேன். போகாது. அது நான் வந்த கார். பார்த்த உடனே அப்படியே என்ன நடக்குதுன்னே புரியல. நானும் அகிலாவும் தான் வந்தோம். நீ ஃபோன் பண்ணல. உன்னை பார்க்கறதுக்கு தான் நானும் அகிலாவும் அடிப்பட்ட உடனே சத்தியமா நீ எதிர்பார்க்க கூட இல்லைண்ணா. டைமும் இல்லை, அப்படியே அள்ளி தூக்கி போட்டுட்டீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. உங்களை பார்க்காமலே என் வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு நினைச்சேன். ஆனா நான் உங்க கூட சேரதா கார்ல வந்து மோதிருக்கேன்னு இப்பதான் தெரியுது. நம்ம 2 பேரையும் திரும்பவும் ஒன்னா சேர்த்த அந்த கடவுள், அவருக்கு தாங்க நன்றி சொல்லணும். கடவுளா? யாரு? தொடர்ந்து கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கிறவனுக்கு கையால் ஆகாதவன் வச்ச பேரு கடவுள். என்ன பாவம் பண்ணினோம் நந்தினி? நம்ம மனசை தொட்டு சொல்லி யாருக்கு என்ன பாவம் பண்ணினோம்?
எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மட்டும் தானே நினைச்சோம். ஃபேமிலியில நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே அத்தனை பேரையும் கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சேன். அதுக்கா இது? யாரோ எவனையோ கொலை பண்ணுவானா? அதுக்கு பயந்து நான் தெரு தெருவா அலையணும், போலீஸ் என்ன துரத்தும். சரி, அது நான் பண்ண பாவம். நீ என்ன பண்ண? என்ன தேடி தானே வந்து பெங்களூருக்கு. எத்தனை கஷ்டம். எங்க போனா அந்த கடவுளை போலாம். அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாமே நம்ம நன்மைக்காக தாங்க நடக்கும். நன்மையா? எது நந்தினி நன்மை? கேள்விப்பட்ட நந்தினி, அத்தனையும் கேள்விப்பட்டேன். உனக்கு நடந்த அத்தனை நன்மையும் கேள்விப்பட்டேன். சில கடத்தின கேஸ்ல இருந்து நீ போலீஸ்க்கு பயந்து தெரு தெருவா ஓடினது, கடைசியில ஹாஸ்பிட்டல்ல போலீஸை பார்த்து தப்பிச்சு ஓடின வரைக்கும் அத்தனையும் கேள்விப்பட்டேன். என்ன நன்மைடா அப்பா. நான் போலீஸை பார்த்து தப்பிச்சு ஓடல விஸ்வா. உங்களை நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். உங்களை பார்க்க தான் நான் ஓடி வந்தேன். Absolutely premeditated. இது சில கடத்தின கேஸ்ல நீயா போய் சிக்கனதெல்லாம் இல்ல. நீ சிக்கணும்னே பிளான் பண்ணி யாரோ பண்ணிருக்காங்க. பெரிய மோட்டிவ் என்னன்னு தான் புரியல. ஆமாங்க, என்னை கடத்தி வச்சவனும் 10 மாசத்துக்கு நீ விஸ்வாவை பார்க்கவே கூடாது, மீறி பார்த்த நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு மிரட்டினான். 10 மாசம்? இங்க பாரு, அழக்கூடாது. நான் இருக்கேன்ல. யார் வேணா என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும். இப்ப நான் வந்துட்டேன். இனிமேல் உன்னையும் என்னையும் ஆண்டவனால கூட பிரிக்க முடியாது. டோன்ட் வரி. அழக்கூடாது. விஸ்வா, நீங்க மட்டும் பேப்பர்ல வந்து நியூஸ் பார்த்திருந்தீங்கன்னா உடனே சென்னைக்கு வந்திருப்பீங்க. நமக்கு இவ்வளவு சோதனைகள் வந்திருக்காது விஸ்வா. டெஸ்டினி, வேற என்ன சொல்ல முடியும்? நாம இதெல்லாம் படணும்னு இருக்கு நந்தினி. விதி. என்னங்க, என்ன பார்க்க நீங்க அகிலா கூட வந்தேன்னு சொன்னீங்களே, அப்போ இத்தனை நாளா அந்த அகிலா கூட தான் இருந்தீங்களா? சொல்லுங்க விஸ்வா, அவங்க கூட தான் இருந்தீங்களா? சென்னையில இருந்து அவங்க கூட தான் வந்தேன். அவங்க இங்க பெரிய ஃபேக்டரி பிஸ்னஸ் அது இதுன்னு வச்சிருக்காங்க. இங்கே ஒரு ஜாப் கொடுத்தாங்க எனக்கு. எனக்கும் அது ஒரு மாதிரி செக்யூராக இருந்ததுன்னா, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ஒரு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலி. எனக்கு அது ஒரு சேஃபாக இருக்கும்னு பட்டுச்சு. ரொம்ப உதவியாக இருந்தாங்க தெரியுமா? எனக்கு அகிலாவை பார்க்கணும், கூப்பிடுங்க. அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ப்ளீஸ் கூப்பிடுங்க. லவ் வெளியில போயிருக்காங்க. எதுக்கு? இது ஆக்சிடென்ட் கேஸ். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ல. போலீஸ் வந்தா உனக்கு தான் பிரச்சனை. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்ட்டு போனா. இந்த அளவுக்கு உதவி செஞ்சு என் உயிரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம இப்ப போலீஸ் கிட்ட இருந்தும் என்னை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த அகிலா ரொம்ப கிரேட்டுங்க. என்ன மட்டும் இல்லைங்க, உங்களை காப்பாத்தி உங்களுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துருக்காங்களே, அவங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பெரிய மனசுங்க. கண்டிப்பா போன ஜென்மத்துல நானும் அகிலாவும் ஒன்னா பிறந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதான் விட்ட குறை தொட்டு குறைங்கிற மாதிரி இந்த ஜென்மத்துல அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு. சரி விடு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குல்ல?
அப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம். முதல்ல ரெஸ்ட் எடு. இல்லைங்க, இனிமே எனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு இப்ப அகில பேச்சு தவிர வேற பேச்சு பேச தோணல. அகிலா எப்பங்க வருவாங்க? அதான் சொன்னேன்ல, வெளியில போயிருக்கான்னு. நம்ம விஷயமா தான் போயிருக்கா. வரத்துக்கு நேரமாகும். ரெஸ்ட் எடு. ப்ளீஸ் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்களேன். சரி, நீ ரெஸ்ட் எடு. நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன்.